வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். மகேந்திர சிங்கம் தோனி என்கிற கேப்டனின் கர்ஜனை ஒரு ஓய்வுக்கு வந்ததா அப்படின்ற வருத்தமான ஒரு செய்தி இப்ப நம்ம கேள்விப்படுறோம். அபிஷியலா சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கேப்டன்சி பண்ண போகிறது இல்ல. ருத்துராஜ் கைக்வாட் அவர் தான் இந்த வருஷம் கேப்டன் பண்ண போறாரு சிஎஸ்கேக்கு அப்படின்ற ஒரு தகவல் பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. வணக்கம் சகோ, இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டிங் நியூஸா இருக்கும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா தோனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு கேப்டன், ஒரு பிளேயருக்கான இருக்கக்கூடிய அந்த ஃபேன் ஃபாலோயிங் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1-2 மேட்ச் ஒரு கேப்டன்சி அந்த கேப்டன்சியை நாங்க பார்த்து ரசிச்சு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்துக்கலாமே தலைவா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது எல்லாருக்குமே. எப்படியும் இந்த கட்டத்துக்கு வருவோம் அப்படின்றது ஒரு மாதிரி மென்டலி லாஸ்ட் இயர்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அதுக்கு முன்னாடி வருஷம் நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரவீந்திர ஜடேஜா அவர்கள் கேப்டன் பண்ண பொழுது ஒரு மாதிரி தோனி கேப்டன்சி ஓகே டிரான்சிஷன் நடக்குது, ஜடேஜா கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு மென்டலா ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டாங்க தோனி ஃபேன்ஸ். பட் மீண்டும் தோனி கேப்டன்சி ஒரு கப்பா அடிச்சு தூக்கணும், ராஜா இருங்க இன்னும் கொஞ்ச நாள் நம்ம சிங்கம் கர்ஜிக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல இருந்த பொழுது இனிமே இந்த சிங்கம் இல்ல, இந்த சிங்க குட்டியை நான் குரூம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்துராஜ் கைக்வாடுக்கு எடுத்து கொடுத்திருக்காரு மகேந்திர சிங் தோனி. இன்ஃபேக்ட் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ரவீந்திர ஜடேஜா ஒரு செமையா பண்ணியிருந்தாருன்னா அவங்களுக்கு கேப்டன்சில தோனியோட கேப்டன்சி லாஸ்ட் இயரே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அப்போ ஒரு சிக்கல் ஜடேஜாவில் அந்த கேப்டன்சி பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால் மீண்டும் தோனி ஸ்டெப் இன் பண்ணாரு. அடுத்த வருஷம் வந்தாரு, ஆடினாரு, ஜெயிச்சு கொடுத்தாரு, போனாரு, சூப்பர். பட் இது ஒரு அவசியமான ஒரு டிரான்சிஷன் இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னா, மேபி திஸ் இஸ் மை லாஸ்ட் இயர். எனக்கு தெரிஞ்சு தோனியோட லாஸ்ட் இயர் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கலாம். as a player also நான் இருக்கேன், உள்ள என்னோட நிழல்லாம் உன நான் குரூம் பண்றேன், நானே ஆன் ஃபீல்ட்ல இருப்பேன். சோ நீ எப்படி கேப்டன்சி பண்ற, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா நான் பக்கத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி தோனி சொல்றாரு. அந்த இடத்துல ருத்துராஜ் கைக்வாடுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கும். ஏன்னா தோனின்ற என்னதான் சிங்கம் கேப்டனோ இல்லையோ, தோனி கேப்டனோ இல்லையோ, ஆனா தோனியோட பிரசன்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய பிரஷரை கிரியேட் பண்ணும் ஆப்போனன்ட்ஸ்க்கு. ஏன்னா அவர் கேப்டன்சி பண்றாரா இல்லையா அப்படின்றது. ஆனா இவர் யோசிச்சு இவர் கேப்டனுக்கு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாருப்பா, இவர் தான் ஐடியா கொடுத்துட்டே இருப்பாரு. அப்ப ஐடியா வரக்கூடியது இந்த இடத்துல இருந்து வருதுன்னா அது பயங்கரமான ஐடியாவா தான் இருக்கும் அப்படின்ற பிரஷர் ஆப்போனன்ட்ஸ் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர், எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு கேப்டன். ஐபிஎல்ல நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் அப்படின்னு ஐபிஎல் மட்டும் இல்ல, இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா 2 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. CL T20 பாத்தீங்கன்னா சிஎஸ்கே 2 டைட்டில் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி ஒரு 2030 வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்படின்ற போது சொல்லிட்டே போகலாம். அதாவது ஒரு காலகட்டத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கலெக்டரா ஆரம்பித்த ஒரு தோனி ஒரு கப்பு கலெக்டரா மாறினார். எங்கெல்லாம் கப் இருக்கு கொடுங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க கேப்டனா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 212 மேட்ச் கேப்டன் பண்ணிருக்காரு சிஎஸ்கே. அந்த சிஎஸ்கே அந்த மஞ்சள் அந்த தோனியை பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பாண்டிங் அந்த ஃபேன்ஸும் அப்படிதான் பார்த்தாங்க. சிஎஸ்கேனா தோனி, தோனி தான் சிஎஸ்கே அப்படிதான் பார்த்திருக்காங்க. அப்படின்ற போது 212 மேட்ச் அவர் கேப்டன் பண்ணிருக்காரு. அதுல 128 மேட்ச் வின் பண்ணிருக்காரு. எக்ஸலன்ட் பர்சன். 128 மேட்ச். அவருக்கு அடுத்த ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா 87 வெற்றிகளை பதிவு பண்ணிருக்காரு. நீங்க கேட்கலாம், அங்க 2 பேரும் 5 டைட்டில் அடிச்சிருக்காங்களே அப்படின்ற போது ரோஹித் சர்மா பக்கத்துல தான் இருக்கணும், ஏன் இவ்வளவு தள்ளி நிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணது ரொம்ப குறைவான மேட்சஸ் கம்பேர்ட் டு தோனி. ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 158 மேட்ச் கேப்டன் பண்ணிருக்காரு. அதுல 87 மேட்ச் வின் பண்ணிருக்காரு. சோ தோனி இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும், அது தாண்டி தோனியை தாண்டி ஒரு சக்சஸ்ஃபுல் ஐபிஎல் கேப்டனா மாறணும்னா அதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா ரோஹித் சர்மா அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அவர் கேப்டன் பண்ணல, ஹர்திக் பாண்டியா எடுத்து வச்சிட்டாங்க. அப்படின்றதுனால மீண்டும் அவர் கேப்டனா வருவாரா, வந்தாலுமே எவ்வளவுனா 42 வெற்றிகளை பதிவு பண்ணணும் ஒரு கேப்டனா ரோஹித் சர்மா. இப்ப 42 வெற்றிகளை பதிவு பண்ணணும்னா நீங்க எல்லா ஆர்டர் மேட்சும் ஜெயிக்க முடியாது. அப்படின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 80 மேட்ச் ஆடணுன்ற போது இன்னொரு 5 சீசன் இல்ல ஒரு 4-5 சீசன் ஆடுவாரா ரோஹித் சர்மா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குன்ற போது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் நம்பர் ஆஃப் வின்ஸ் as a கேப்டன், ஐபிஎல் கேப்டன் தோனி கிட்ட தான் அந்த ரெக்கார்ட் இருக்க போது ரொம்ப நாளைக்கு அப்படின்றது தெளிவா தெரியும். இது இஸ் இட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் ருத்துராஜ் கைக்வாட்? சான்ஸே கிடையாது. இது நான் சின்னதா எனக்கு ஒரு ஆசையா இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ரொம்ப சின்னதா குட்டியா சொல்றேன். சோ அந்த 1999 வேர்ல்ட் கப்ல நான் சச்சின் பதிலா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த போது என் மைண்ட்ல ஓடுறது எப்படி நான் அந்த இடத்துல நான் ஏதோ விடுங்க அதை நிரப்ப முடியாத ஒரு பயங்கரமான நேரம். ஆனா அன்னைக்கு அந்த டேலையாவது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர் இல்லையா? ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இதே பால சச்சின் தான் அங்க 6 அடிச்சிருப்பாரு, இங்க 4 அடிச்சிருப்பாரு, ரமேஷ் இப்படி ஆடுறாங்க அப்படின்ற ஒரு இது வந்துட்டே இருக்கும். அது அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்க மேட்சே பண்ண முடியாது. இப்ப ருத்துராஜ் கிட்டும் அது வரும்.
இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு கஷ்டமான ரொம்ப ரவீந்திர ஜடேஜா கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் கேப்டன்சில தோனி இருந்தார் ஃபீல்ட்ல. அதை தாண்டி கேப்டன்சி பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் டீம்லயே பாத்தீங்கன்னா எல்லாருமே தோனியை தான் பார்த்துட்டு ஜடேஜா அப்பப்போ ஏப்பா நான் தான்ப்பா கேப்டன் நான் தான் கேப்டன் அவர் என்ன சொல்றாரு யார் எங்க நிக்கணும் யார் அடுத்து போலிங் அப்படின்னு தோனியை பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது மாதிரி இப்ப மேபி இனிஷியல் ஃபேஸ் வந்து ருத்ராஜுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கும். பட் அவர் ஆப்வியஸ்லி தோனி நீங்க என்ன சொல்றீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற மாதிரி நீங்க தான் சும்மா என்ன கேப்டன் பண்ணி விட்டீங்க நீங்க இருக்கிற வரைக்கும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. பட் நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னா தோனி 2-3 மேட்ச் பண்ண ஏற்கனவே முதல்ல நான் பெருமையாவே சொல்லுவேன் முதல்ல இந்த இம்பாக்ட் சப் ரூல் வந்த போது நான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டு சே என்னோட பிராட்காஸ்டிங் அந்த கமெண்ட்ரியில எல்லாத்துலயுமே சொன்ன ஒரு விஷயம் தோனி இம்பாக்ட் சப்பா ஆடுறதுக்கான ஒரு காலமே வரும் நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல அப்படின்றதையும் சொன்னேன். இந்த வருஷம் அது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ருத்துராஜ். நான் தோனியா இருந்தா நான் தோனி கிடையாது இருந்தாலும் சும்மா சொல்லிக்கிறேன் சொன்னாலும் ஒரு கிக் வருது பாத்தீங்களா நான் தோனியா இருந்தா அப்படின்னு ஒரு 2 மேட்ச் இருந்து நான் ஆடல நான் இம்பாக்ட் சப்பா ஆடுறேன் வெளியே உட்காடுறேன் நீ போய் கேப்டன்சி பண்ண நீ எப்படி கேப்டன் உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குற என்ன பண்றீங்க பண்ணோம். அப்ப ருத்ராஜ் கேக்வாடுக்கு ஒரு பிரஷர் இல்லாம இருக்கும் அந்த சிங்கம் வெளியே இருக்குப்பா என்னதான் பட் சிங்கம் அங்க இருக்கு உள்ள இல்லாத போது எனக்கு ஒரு ஃப்ரீடம் ஒரு அப்படியே ரெக்கையை விரிச்சிட்டு பறந்துட்டு நான் என்னெல்லாம் டெசிஷன் எடுக்க முடியுமோ எடுக்கிறேன். உள்ள போனா சிங்கம் சொல்ல போறாரு என்னப்பா கரெக்டா பண்ணனா இல்ல ரிசல்ட்டை பார்த்தனா இல்லையா அப்படின்றத நான் கத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். ஜடேஜா அங்கதான் பிரஷர் ஆயிட்டாரு. இவரை பக்கத்திலே வச்சு நான் கேப்டன்சி பண்ண சொன்னீங்க எப்படி பண்றதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. பட் இந்த வருஷம் சிஎஸ்கே அந்த வாய்ப்பு ருத்துராஜுக்கு உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி யோசிச்சு பாருங்க தோனி வந்து இம்பாக்ட் சப்பா வந்தா எப்படி இருக்கு இம்பாக்ட் சப்புக்கே ஒரு பயங்கர கெத்து வந்த மாதிரி. சோ இது பண்றாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த முறை April 7 நான் இந்த பதிவு பண்ணும்பொழுது முழுமையான IPL ஷெட்யூல் இன்னும் வரல. வந்ததுன்னா எனக்கு ஒரு ஆசை கடைசி மேட்சை செப்பாக்ல வைங்க BCCI இதெல்லாம் கேட்க போறது இல்ல பட் இருந்தாலும் ஒரு ரிக்வெஸ்ட் நான் சொல்றேன் கடைசி மேட்ச் செப்பாக்ல வச்சு அந்த மேட்ச் ஒருவேளை சிஎஸ்கே ஃபைனல் வராங்களோ இல்லையோ பட் அந்த கப்பு தோனி கையால் கொடுக்கப்பட வேண்டும். யார் வின்னிங் கேப்டனுக்கு அந்த கப்பு தோனி கையில அப்படி பட்டுட்டு அந்த வின்னிங் கேப்டனுக்கு போனா அப்படியே அந்த ஹாப்பி எனக்கு வந்து அந்த மீண்டும் அந்த ஒரு தோனி அந்த செப்பாக் அந்த கடைசி முறையா கையில ஒரு கப்பு அப்படியே அது ஒரு கேப்டன் எடுத்துட்டு போட்டோம் அது பெரிய பிரச்சனை இல்லை அப்படி கொடுத்தா அது ஒரு மிகப்பெரிய கிரேட் ஒரு ஹானர் அவருக்கு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஐ திங்க் டெஃபினட்டா நம்ம வி ஆல் ஓல்ட் ஹிம் BCCI அவங்களும் அதை யோசிப்பாங்க எங்க ஃபைனல்ஸ் இருந்தாலுமே சிஎஸ்கே வந்தா சூப்பர் இன்ஃபேக்ட் ருத்ராஜ் சிஎஸ்கே வின் பண்ணா கப்பை நீங்களே வாங்கிக்கோங்க தலைவர் எப்பவுமே நீங்க தானே கலெக்ட் பண்ணுவீங்க நீங்க தான் எங்களோட அந்த அத்தாரிட்டி கப்பு போய் கலெக்ட் பண்றது அப்படின்னு கொடுத்துருவாரு. ஒருவேளை சிஎஸ்கே வரவில்லை என்றாலும் கூட எங்க ஃபைனல்ஸ் நடந்தாலுமே அது செப்பாக்ல நடந்தாலும் டபுள் சூப்பர் இல்ல எங்க நடந்தாலுமே தோனி அவர் கையால அந்த கப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட். நடந்தா சூப்பரா இது ஒரு மீண்டும் நான் சொல்றப்ப ருத்துராஜ் கேக்வாட் ஒரு அற்புதமான கிரிக்கெட்டர் 52 மேட்ச் ஆடி இருக்காரு ஒரு பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் காமிச்சிருக்காரு சிங்கிள் ஹேண்டடா மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளேயர். அவருக்கு நம்ம இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் இந்த கேப்டன்சி பிரஷர் அவர் பேட்டிங் அஃபெக்ட் ஆகிட்டாரு மறந்துடாதீங்க கான்வே வேற இல்ல. இப்ப நான் சொல்றதே இந்த இம்பாக்ட் சப் தோனி எப்படி நீங்க யோசிச்சிருக்கலாம் அதுக்கு மீண்டும் கான்வே எங்காவது ஒரு கட்டத்துல வருவார் IPL வந்தாருன்னா அவர் கீப்பிங்கும் பண்ணுவார் அப்படின்ற பொழுது தோனிக்கு ஒரு சின்ன பிரேக் இம்பாக்ட் சப்பா வரலாம். பட் ஓவரால் ருத்துராஜ் ஒரு பிளேயரா ஃபர்ஸ்ட் ஜொலிக்கணும் அவரே சிங்கிள் ஹேண்டடா மேட்ச்ல வின் பண்ணி கொடுத்தாருன்னா அவருடைய கேப்டன்சிக்கு அதுவே ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். நன்றி சகோ இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னால உடனே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க நான் சொன்ன மாதிரி சிங்கம் ஒரு கேப்டனா தான் கர்ஜனைக்கு ஓய்வு கொடுத்திருக்கே தவிர ஒரு பிளேயரா இல்ல. மேபி அந்த பினிஷிங் டச் டங்கு ஒரு 4 இன்னிங்ஸ் பார்க்கலாம் தோனி. நன்றி சகோ ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் தொட்டுங்க எல்லாம் பண்ணுங்க. தேங்க்யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் IPL குட் லக்.